நம்ம பேச வேண்டியது டிஎம்கே. டிஎம்கே ஒரு பாரம்பரிய கட்சி, 70 வருஷத்துல கட்சி, அவங்க பெரிய ஆலமரம், இப்படியெல்லாம் சொல்லி தெரியுறாங்க. அது அவங்களுக்கு வெக்கமா இருக்கா இல்லையான்னு தெரியாது. பெரிய கட்சியாம், பெரிய கட்சியின் பெரிய ஆலமரம். நாங்க அகண்டு இருப்போம், பலருக்கு நிலவு தரக்கூடிய கட்சி அது. அவ்வளவு பெரிய கட்சி அவங்க. இவங்களுக்கு ஒரு வெக்கம் ஒண்ணு இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆலமரங்கிறது பல கிளைகள் கொண்டது, அதோட வேறு பல கிளைகளா கொண்டது. அதை வேறு தாங்கி பிடிக்கிறது கூட்டணி கட்சிகள். இவங்க ஆலமரம் ஆலமரம் சொல்றீங்களே, உங்களுக்குன்னு ஒரு சொன்ன வந்து கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இவனை எங்கேயாவது தனித்து நின்று பாத்திருக்கீங்களா? இவனை தனித்தே நிக்க மாட்டாங்க. இந்த கூட்டணி கட்சி மேலதான் சவாரி செய்யறாங்க. அது மேல ஏறி நின்றுகிட்டு நாங்க பெரிய கட்சி, நாங்க பெரிய கட்சி, நான் பெரிய கொள்ளை அடிச்சு பணம் வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் அது பெரிய கட்சி. அந்த பணம் இல்லைன்னா இவனு ஏது பெரிய கட்சி? அதை வச்சுக்கிட்டு தான் இவனை நாங்க பெரிய கட்சி பெரிய கட்சி. ஏடிஎம்கே கூட எடுத்துக்கலாங்க. அவங்களாம் தனித்து நின்று அவங்களோட மெஜாரிட்டி என்னன்னு பாத்துட்டாங்க, அவங்களோட தனித்தன்மை என்னங்கிறது பாத்துட்டாங்க. இவங்களால முடியாது. ஏன்னா அதோட படுத்துரும், அதோட இந்த டிஎம்கேங்கிறது படுத்து போயிடும். அதுக்காக வேண்டியதான் அந்த கூட்டணிகளை வச்சுக்கிட்டு இவனை மாறிட்டு கிடக்குறாங்க. அந்த கூட்டணி கட்சிக்காரங்க இருக்கிறத வாங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. திருமாவளவன் அவர் கட்சி எக்ஸ்பிரி ஆக போற டேட் வந்துருச்சு. அவர் கட்சி எக்ஸ்பிரி ஆயிடுச்சு. ஒரு கட்சி ஆல்ரெடி எக்ஸ்பிரி ஆயிடுச்சு, அது திருப்பி புதுவிக்கிறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. அது கம்பெனி 2ஆ உடஞ்சி போச்சு. அந்த கம்பெனி இப்போ ஒண்ணு இருக்கிறது விடுதலை சிறுத்தை. நான் கம்பெனி கட்சி இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 மாசமா 3 மாசமா இருக்கு எக்ஸ்பிரி டேட். அது முடிஞ்ச உடனே அவங்களும் முடிச்சு. இதாவது 2ஆ உடையிறதுக்கு ஃபுல்லான ஒருத்தர் இருந்தாங்க. அது தெரிஞ்சு இதான் அவங்களுக்குள்ள அடையிறாங்க. விடுதலை சக்தி இப்போ எக்ஸ்பிரி ஆயிடுச்சுன்னா முடிச்சு நோண்டி பேசிட்டு போயிட்டு வர வேண்டியதுதான். அடுத்தது யாராவது வருவானாலும் இவர் வீச முறுக்கிட்டு அங்கங்க அலைஞ்சிட்டு கிடக்க வேண்டியதுதான். புரட்சியாளர்னு பேசிட்டு எப்படி ஒரு முட்டு பாருங்க. நான் பொதுவாக கேட்கறேன், அப்படி ஒரு நல்ல ஆட்சி நடந்துட்டு இருக்குதா? மனசட்சியத்தோடு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆட்சி நடக்குதா? நீங்க எந்தெந்த உங்க கொள்கையில நீங்க வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் செயல்பாட்டுல கரெக்டா இருக்குதா? ஒரு சிறிய தவறு கூட இந்த 5 வருஷத்துல செய்யல. ஒரு சின்ன தப்பாவது பண்ணிருப்பாங்கல்ல, அப்ப கூட அதை கண்டிக்கணும்னு உங்களுக்கு தோணல. இவங்க விடுதலை சிறுத்தை கட்சி, இது எப்படி சொல்றதுன்னு ஒண்ணும் புரியலங்க. பணத்துக்காக வேண்டி அரசியல ஒரு பிசினஸ் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. இது பிசினஸ் தான். இது யாரு முதலீடு அதிகமா வச்சிருக்காங்களோ அவங்களோட சேர்ந்து கூட்டணியா வச்சுக்கிட்டு லாபத்தை பாக்குற கதையா இருக்கிறாங்க. ஓகே, இப்ப நம்ம மேட்ருக்கு வருவோம். விஜய் எதுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க. இது ஜனநாயக நாடு. யாரு வேணாலும் அரசியலா தொடங்கலாம், யாரு வேணாலும் ஜெயிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இதானே ஜனநாயகம். இப்ப என்கிட்ட பணம் இருந்தா நானும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு நானும் ஒரு எலெக்ஷனை மூவ் பண்ணி பார்க்கலாம். இப்ப விஜய் எதுக்கிறதுக்கு இத்தனை ஊடகங்களும் கூவிட்டு கிடக்குது. எதுக்காக கூவுது? அவர் மேல என்ன குறை சொல்ல போறீங்க? நீ வந்துடாத, நீ வந்தா மக்களுக்கு நல்லது செஞ்சிருவ, நாங்க அதெல்லாம் எதிர்பார்க்கல, எங்களோட பிசினஸ் எல்லாம் பாதிச்சிடும் அப்படின்னு சொல்ல வராங்களா? எதை கொண்டு எதுக்குறாங்க? எதுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம். நீ எப்படி அரசியல நீ எப்படி இருந்துட்டு இருக்கியோ அதே மாதிரிதான் அவரும் நல்லது செய்யணும்னு வராங்க. இதுல என்ன தப்பு? ஏன் இந்த ஊடகங்களும் மற்ற கட்சிக்காரங்களும் கூவிட்டு கிடக்கிறதுக்கு என்ன? அமைதியா மூடிக்கிட்டு கிடந்தா என்ன? அது ஏன் அவதூறுகள் நிறைய பரப்பிக்கிட்டு அதை செஞ்சுக்கிட்டு இவங்களுக்குள்ளேயே போட்டு கலப்பிட்டு இருக்காங்களா? அவர் என்ன தவறு செஞ்சார்? ஏதாவது அரசியல்ல இருந்து கொள்ளை அடிச்சு வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட மறைச்சிக்கிட்டு வராரா? இல்ல, புதுசா ஆரம்பிச்சிருக்காரு, ஏதோ ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வராரு. அது ஏன் தடுக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்கிறவங்களாம் நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களா? வேண்டாது. இந்த ஊடகம் சுத்தமான இவன் என்ன நினைச்சுக்கிட்டானோ, நம்ம டிவி சேனல் வச்சுக்கிட்டா நம்ம தான் பெரிய ஆளு நினைச்சிட்டு. நீங்க பெரிய ஆள கிடையாது. ஒவ்வொரு யூடியூப் போறோம் அவன் தான் பெரிய ஆளு. இன்னைக்கு வீட்டுக்கு வந்தாதான் டிவி பார்க்க முடியும். இன்னைக்கு நாங்க ரோட்ல இருந்தாலும் பார்க்க முடியுதுன்னா இந்த யூடியூப் தான். அன்று சரி, நீ கொடுக்கறது கொஞ்சம் 10 நிமிஷம் லேட்டா ஆனாலும் அந்த நிமிஷத்துல வர்றது ஒன்னே யூடியூப் தான். இதுதான் தலை சிறந்தது. இதுதான் ஊடகம் சொல்ல முடியும். ஒரு காலத்துல ரேடியோ இருந்துச்சு, ரேடியோக்கு அப்புறம் டெலிவிஷன் வந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த பிரைவேட்ல வந்தாங்க. இதான உண்மை. இவனை பெரிய மீடியாங்கிற மாதிரியும், அது சரி இவனதான் எல்லாத்தையும் பாக்குறாங்கிற மாதிரியும், இந்த டிஆர்பி ஏத்துறதுக்காக வேண்டிய என்னென்னமா பொய்ய சொல்லிட்டு ஏன்டா அப்படி பொழைக்கணும்னு இருக்கு. உண்மையா சொல்லுங்களாம், எல்லாரும் அவன் பார்க்க நிற்பான். ஒரே ஒரு சேனல் உண்மையை பேசி இது உண்மையான சேனலுக்கு வா,
உனக்கு டிஆர்பி அதிகமா ஏறும். எல்லாரும் பார்ப்பாங்க. அது ஒரு சேனல் திறந்தா இதுக்குதான் பேச போறான்னு யாருக்குமே தெரிய போகுது. ஒரு சேனல் டெபிட் ஆரம்பிச்சாலே இவனை இதை கொண்டுதான் முடிக்க போறானுங்கிறது எல்லாருக்கும் சாதாரண மக்களுக்கு கூட தெரியுது. அதை வச்சுக்கிட்டு பண்ணிட்டு வைப்போம். மக்களுக்கு நம்ம என்ன சொல்ல வேண்டியதுன்னா, இவனை ஒழிச்சு தள்ளுங்க. இவனை என்ன பாக்குன்னா, ஒரு விஜய் டிவி எல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் பொழுதுபோக்கு. அதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு, பார்க்கலாம், கொஞ்சம் ரசிக்கலாம், சிரிக்கலாம், எல்லாம் செய்யலாம். இந்த நியூஸ் சேனல் இருக்கு பாருங்க, அது சுத்தமா அவாய்ட் பண்ணுங்க. டிவி பாக்குறதே விட்டுடுங்க. உங்களுக்கு தேவையான செய்தி அன்னைக்கு முக்கியமானது யூடியூப்ல வருது. இந்த யூடியூப்ல நிறைய அப்பப்போ ஒரு மெசேஜ் எல்லாம் அப்பப்போ எடுத்து போட்டுட்டா இருக்காங்க. நம்மளுக்கு அதுதான் நமக்கு முக்கியமானதா இருக்கு. இந்த டிவி சேனல் ஒதுக்கிட்டோன்னா அவங்களா கரெக்டான ஒரு நேர்மையான நிலைமைக்கு அவர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மக்களாகி நம்ம தான் இந்த டிவி சேனலை ஒதுக்கணும். ஏன்னா இவனை நினைச்சிட்டாங்க நம்மதான் சொன்னா இவங்கெல்லாம் கேட்டுருவாங்க. ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு அறிவு இருக்குப்பா. அறிவு இல்லாமலே அவங்க சேனலை உட்காந்து பாக்குறாங்க. ஏதோ பாக்குறாங்க, இதெல்லாம் நீ கண்டதை வாயை வளர்ச்சி போயிட்டு இருக்க கூடாது. முன்னாடி இந்த டிவி சேனலை பாக்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. யூடியூப்பா பாருங்க. இப்பதான் முன்னெல்லாம் ஒரு கேபிள் கனெக்ஷன் இருக்கும், அதை பார்ப்பாங்க. இப்போ ஸ்மார்ட் டிவின்னு ஒன்று போச்சு. அழகா நெட்டை ஆன் பண்றான், செல்லுல பாத்துக்கிறான், எல்லாத்தையும் ஆன் பண்ணிக்கிட்டு. அது மாதிரி ஒரு காலம் வரப்போகுது. நீங்க ரொம்ப சொல்லிட்டு இருக்காதீங்க. மக்கள் வெறுத்துட்டாங்கன்னா உங்களை விட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க சொத்துக்கு வேற ஏதாவது ஆட்டிக்கிட்டு தான் கிடக்கும். புரியுதுங்களா? முன்னாடி டிவி சேனல் ஒரு ஊடகம்னா ஒரு நேர்மையா இருக்கு. அந்த நேர்மையை நிலைநாட்ட உங்களால முடியல. காசுக்காக வேண்டி என்ன வேணாலும் செய்யலாங்கிற மாதிரி இந்த ஊடகம் செயல்படுது. இன்னும் கொஞ்ச காலம் தான் இந்த டிவி சேனல்லாம் இருக்க போகுது. அதுக்கப்புறம் இது மாதிரி யூடியூப் தான். யூடியூப், இன்ஸ்டாகிராமு, இது மாதிரி சேனல்லாம் இதெல்லாம் இருக்கிறதுல ஒரு வரப்பிரசாதம். இது ஒரு வரப்பிரசாதமா இருக்கு. அன்றே செய்தி ஒரு நடியில ஒரு நிமிஷத்துல அங்க என்ன நடக்குது, ஏது நடக்குது, எந்தெந்த ஊர்ல எப்ப நடக்குதுன்னு அந்த நிமிஷம் தெரியக்கூடிய வாய்ப்பு இந்த யூடியூப்ல தான் இருக்கு. டிவி சேனல்ல எதுவுமே இல்லை. அவன் ரிப்போர்ட்டர் அனுப்பி அவன் எடிட்டிங் பண்ணி அந்த சேனல் ஒளிபரப்புறதுக்குட்டியா இங்க லட்சக்கணக்கில் வியூவர்ஸ் பார்த்துருவாங்க. அதனால யூடியூப் தான் மெயின். யூடியூப் ஒதுக்கிட்ட யூடியூப்னா ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்க தமிழ்நாட்டில் நடக்க வேண்டிய குறையில உடனே எத்தனை சேனல் இருக்கு பாருங்க. அது அக்கு வேற ஆணை வேற மேய்ச்சி நீங்க நடுநிலைமையா அவங்க சொல்லக்கூடிய பாக்கி இருக்கு. இதுலயும் பொறுக்கி தின்றவங்களாம் எதுக்காக தான் செய்றாங்க? காசிக்காக பொறுக்கி தின்றவங்களும் நிறைய இருக்காங்க. ரொம்ப டிவிக்கு சொர்க்க ஆட்சி ஆடுற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு நினைப்பு. ஏய், தமிழ்நாடு நினைச்சா அசிங்கமா இருக்கு. நான் தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு அவ்வளவு ஒரு கேவலமா இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. கஞ்சா போதையிலையும் கற்பழிப்பு வழக்கிலையும் சொல்றதுக்கு வழியே இல்லை. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு போலீஸ் கேஸ் சொன்னாங்க. அவரும் பொறுத்து பார்த்து அவரும் சபைக்கு வந்துட்டாரு. இதுமாதிரி சொல்லக்கூடியவங்க அரசு வேலையில உள்ளவங்கள நிறைய இருக்காங்க. பட்ட பாடம் உங்களுக்கு சைலண்டா வைப்பாங்க. டிஎம்கே ஊத்தி மூடுற நேரம் வந்து விட்டது. இதுதான் கடைசி அவங்களுக்கு. இதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி மக்கள் நினைப்பாங்க. நம்ம அடுத்து பேசுறதுக்கு நம்ம அதுக்கப்புறம் நாங்க என்ன பேசுறோம். நன்றி, வணக்கம்.